இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அம்மா தீபாவளிக்கு முறுக்கு சுட்டாங்க. ஐ நோ தீபாவளி முடிஞ்சு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. 2 வீக்ஸ் கழிச்சு ஏன் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ நான் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். என்னோட ஹார்ட் ஒர்க் இதில் இருக்குது. இது சொல்லிடுவாங்க எல்லாரும், என்ன வீடியோ பிடிச்சி போடுற அவ்வளோதானன்ட்டு. கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு தான் தெரியும், ஒரு நிமிஷம் இந்த வீடியோக்காக அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நான் இந்த வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு தீபாவளி முடிஞ்சே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் போயிடுச்சு. வீடியோ என்னால் எடிட் பண்ணி போட முடியல. அதுக்காக என்னால் வீடியோ அப்லோட் பண்ணாமலும் இருக்க முடியாது. ஏன்னா இதை நான் கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் நின்று எடுத்திருக்கேன். வாங்க ரெசிபிக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு ஃபஸ்ட் டைம் தனியாக முறுக்கு சுடுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் யாராச்சும் ஒருத்தவங்கள பக்கம் வச்சுட்டே தான் சுடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ அந்த பதம் தெரியாது. இந்த டைம் யூடியூப்பில் அவங்களா பதத்தை பார்த்து செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களா செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவுலாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே பெரிய வானலில் எண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் காய விட்டுட்டாங்க. அது பக்கத்தில் குட்டியாக ஒரு வானல் வச்சு வனஸ்பதி போட்டு மெல்ட் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து பச்சரிசி மாவு மில்லில் போய் அரைச்சிட்டு வந்துட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் வெள்ளை எள்ளு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வனஸ்பதி, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. கூடவே நல்லா சூடான எண்ணெயும் போட்டு தண்ணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் மாவு ரெடி ஆகிடும். அது அப்படியே நம்ம முறுக்கு அச்சில் போட்டு புழிஞ்சு இந்த மாதிரி நல்லா சூடு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா ஒரு தீபாவளி முறுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் வீடியோ. டாட்டா பாய்.